இந்த புரட்டாசி மாதம் புண்ணிய மாதம் அப்படின்னு சொல்றாங்க. பெருமாளுடைய திருவடியை சேவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாசமா, அதை விட ஒரு மடங்கு வசதியா ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கான ஒரு மாசம் இருக்கு அப்படின்னாக்கா அதை நம்ம அந்த ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 84 லட்சம் வகையான ஜீவராசிகள், அது ரொம்ப வசதியான ஒரு பிறப்பு தான் இந்த மானிட பிறப்பு. நாம எல்லாம் இப்ப கடைசி இடத்துல பிறந்திருக்கோம். இந்த இடத்துல நாம தப்பு பண்ணோம்னா திரும்பவும் நம்ம வாழ்க்கையில உங்களுடைய துன்பம் நீங்க, வாழ்க்கையில நீங்க மென்மேலும் உயர்ந்து வசதி வாய்ப்புகளோடு இருக்க வேண்டுமா, செல்வ செழிப்போடு ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீங்களா ஜம்முன்னு இருக்கணுமா, அதுக்கு ஒரு வழி இருக்கு நம்ம தர்மத்துல. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிரினங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த புரட்டாசி மாதம் மாலையபட்சம் மகாலய அமாவாசை. 5 வாட்டி கைலாஷ் போயிட்டேன், 7 வாட்டி கேதார்நாத் போயிட்டு வந்தேன், முக்திநாத் போயிட்டு வந்தேன், வேர்ல்டு வீடு நான் கேலக்சி போயிட்டு வந்தேன், ஒன்றும் புண்ணியம் கிடையாது. எவர் ஒருவர் இந்த புரட்டாசி மாசத்துல முன்னோர் வழிபாடுகள் செய்கிறார்களோ அவர்கள், இதெல்லாம் இப்ப எதுக்கு சாமியை சொல்றீங்க, புரட்டாசி மாசத்துக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம், இதுல எது வேண்டுமானாலும் உங்களுக்கு குலதெய்வமா இருக்கலாம், வழிபாடு விட்டு போச்சா தெரியலையா, புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் கும்பிடுங்க, இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள், இதெல்லாம் பரிகார ரகசியங்கள். அவ்வளவு சீக்கிரம் யாருக்கு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியவில்லையோ அல்ல குலதெய்வ வழிபாடுகள் விடுபட்டு இருக்கோ அவங்க எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு அற்புதமான பொக்கிஷம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Taste the Daily. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாக்கர்த்தா விவசம்பிருக்தவ் வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ். எல்லாமல்ல உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அம்பாள் அன்னை வாராகி அம்பாளுடைய பாதார விந்தங்களையும் சரணடைகின்றேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. புரட்டாசி மாதம், இந்த புரட்டாசி மாதம் புண்ணிய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷத்தில் ஒரு 2 மாதங்களை ரொம்ப புண்ணிய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று மார்கழி மாதம், அதுவும் வைகுண்டத்துக்கு போகக்கூடிய வழி, அதே சமயத்தில் வைகுண்டநாதனாக இருக்கக்கூடிய பெருமாளை அனுஷ்டிக்கக்கூடிய பெருமாளுடைய திருவடியை சேவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக அந்த மார்கழி மாதம் முழுவதுமே அமைகிறது. ஆண்டாள் நாச்சியார் ஆரம்பித்து கூடாரவள்ளி பர்யந்தம் அந்த மார்கழி மாதம் அவ்வளோ சிறப்பு. அதே போல் அதை விட ஒரு மடங்கு வசதியாக ஒரு மாதம் இருக்குது, ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கான ஒரு மாதம் இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம அந்த புரட்டாசி மாதத்தை நாம் கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த இன்னும் கூட சொல்லப்போனால் அந்த புரட்டாசி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படி கூட சொல்லலாம். அது என்ன அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னா, அதிர்ஷ்டம்னா எல்லாருக்கும் ஏதாவது ப்ரைஸ் ஏதாவது கிடச்சிருமா, இல்லை லாட்ரி சீட் ஏதாவது கிடச்சிருமா, வருமானம் அதிகரிச்சிருமா அப்படின்னு கேட்டாக்கா, எதை வச்சு நம்ம எந்த அடிப்படையில் புரட்டாசி மாதம் புண்ணிய மாதம் மார்கழியை விட ஒரு மடங்கு ஒரு வசதியான ஒரு மாதம் இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம புரட்டாசி மாதத்தை நம்ம சொல்கிறோம். அந்த புரட்டாசி மாதம் இன்னும் கூட வசதியாக ஒரு புண்ணியத்தை விட ஒரு வசதியாக ஒரு அதிர்ஷ்டமான மாதம்னா ஏன் நாம் அப்படி சொல்கிறோம்னா, முதல் 15 நாட்கள் மகாலயபக்ஷம்னு 15 நாள் கொண்டு வந்துடுது. இந்த பூமியில் பிறந்த எந்த ஒரு ஜீவராசியும் சொல்கிறாங்க இல்லையா, 4 வகையான பிறப்புக்கள் உண்டு. எது ஆகாயத்தை தவிர நிலம், நீர், நெருப்பு, காற்று. இந்த 4 வகையான ஜீவசத்துக்கள் இருந்து 84 லட்சம் வகையான ஜீவராசிகள், வெரைட்டி ஆஃப் அந்த உயிர்கள் 84 lakhs. அது ரொம்ப வசதியான ஒரு பிறப்பு தான் இந்த மானிட பிறப்பு. நாம் எல்லாம் இப்போ கடைசி இடத்துல பிறந்திருக்கோம். இந்த இடத்துல நாம் தப்பு பண்ணோம்னா திரும்பவும் நம்ம ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் என்கின்ற இத்தாவர சங்கமத்துள். அப்போ நம்ம லாஸ்ட் ஹையஸ்ட்டு ஒரு பிறப்பு என்ன உண்டோ, ஹையர் ரேங்க்ல என்ன உண்டோ அந்த பிறப்பு தான் இந்த மானிட பிறப்பு. அப்போ இந்த பிறப்பில் நாம் திரும்பவும் தவறு செய்வோமே ஆனால்
அப்புறம் 0லேருந்து திரும்ப 84 லட்சம் வகையான பிறப்புகள் எடுக்கணுமா. அப்போ இதனால தான் நம்மளுடைய இந்து மதம், நம்மளுடைய தர்மம் என்ன சொல்லுதுங்க, தப்பு பண்ணாதீங்க, தர்மத்தை மீறாதீங்க, தர்மத்தின்படி நடந்துக்கோங்க, அப்பா அம்மாவை மதித்து நடந்துக்கோங்க, குடும்பத்தை கவனிங்க, பெரியவாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணுங்க, அனுஷ்டிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், இப்போ தப்பு பண்ணிட்டா திரும்பவும் 84 lakhs அந்த ஜென்மா நாம் எடுக்கணுமா. அதுதான் கருவூரார் சொல்கிறாரு, திருமூலர் சொல்கிறாரு, பட்டினத்தார் சொல்கிறாரு, எத்தனை எத்தனை எண்ணெயோ எத்தனை எத்தனை பிறவியோ, கடலில் இருக்கிற மண்ணை கூட நாம் எண்ணிடலாம், அடியேன் எடுத்த பிறவியை எண்ணிவிட முடியாது அப்படின்னு அருளாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த புரட்டாசி மாதம் ஏன் ஒரு புண்ணிய மாதம் அப்படின்னு நாம் சொல்கிறோம்னா, முதல் 15 நாட்கள் என்னதுங்க, மாலைபட்சம். அப்போ இந்த ஜென்மாந்திரத்தில் இப்போது ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாழ்க்கையில் எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குதுங்க சாமி, குடும்பம் ரொம்ப வறுமையாக இருக்குதுங்க சாமி, குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லைங்க சாமி, பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை, பையனுக்கு 30-35 வயசு 40 வயசு ஆகிடுத்து, அவங்க அப்பா இருக்கிறவரில் எவ்வளோ முயற்சி பண்ணார், அவன் வேணான்னுட்டா, இப்போ பண்ணிக்கிறேன்றான், பொண்ணு அமைய மாட்டேங்குது, நாங்கள் நல்லா வாழ்ந்த குடும்பம், எங்கள் மாமனார் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், அதே போல் பொண்ணுக்கு 40 வயசாகுது 45 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, இல்லை திருமணம் நடந்து போச்சு, மருமக பிரிஞ்சு போயிட்டாங்க, இல்லை மாப்பிள்ளை வேணான்னு சொல்லிட்டாரு, இல்லை பொண்ணு போய் கஷ்டப்படுது, மாப்பிள்ளை ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க, இல்லை ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு அடிமையாக வச்சுருக்கிறாங்க, அப்படின்லாம் கல்யாணம்லாம் ஆயிடுத்து. ஆனால் வம்ச அபிவிருத்தி இல்லை, வம்சம் தழைக்கலைங்க சாமி, நாங்களும் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துட்டோம். அப்போ நாம் பல இடங்களில் சொல்வது உண்டு, நம்மகிட்ட வரக்கூடிய ஜாதகங்களை நம்ம பார்த்து சொல்கிறோம், சந்தான கோபால ஹோமம் பண்ணுங்கோ, அல்லது ஒரு கஷ்டம்னா வரும்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹோமங்களை செய்துக்கோங்க, நம்ம அவளுக்கு அவங்களுக்கு பரிகாரம் சொல்வது உண்டு. அப்போது மனிதன் ஒரு வாழ்க்கையில் மனுஷன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கஷ்டம் நீங்கள், வாழ்க்கையில் உங்களுடைய துன்பம் நீங்கள், வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் உயர்ந்து வசதி வாய்ப்புகளோடு இருக்க வேண்டுமா, வருமானம் அதிகரிக்க வேண்டுமா, பணமழை கொட்ட வேண்டுமா, செல்வ செழிப்போடு ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீங்களாம் ஜம்முன்னு இருக்கணுமா, அதுக்கு ஒரு வழி இருக்குது நம்ம தர்மத்தில். அது அந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்சம், வருஷம் தவறாமல் திதி கொடுக்கணும், முன்னோர்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு, தாத்தா பாட்டிக்கு, 21 தலைமுறைக்கும் சொல்லி, எவர் ஒருவர் எந்த ஒரு குடும்பத்தில் வருடம் தவறாமல் அந்த திதி பூஜை செய்து வருகிறார்களோ அந்த குடும்பம் வாழையடி வாழையாக நல்ல முறையில், பசங்க படிச்சுட்டு வெளிநாட்டு போயிருப்பாங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுவாங்க, கண்கூடாக பசங்க நல்லா இருக்கிறத நாம் பார்க்க முடியும். எந்த இடத்தில், எந்த வீட்டில், எந்த இல்லத்தில் அந்த பிதிர் பூஜைகள் குறைந்திருக்கின்றதோ, முன்னோர்கள் வழிபாடு எங்கே குறைஞ்சிருக்குதோ அந்த இல்லங்களில் தான் அந்த கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ எது ரகசியம் இங்கே? ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இந்த பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம், நமக்கு முன்னாடி நாம் எடுத்த பிறவி தான் நம்மளுடைய முன்னோர்கள். நான் எங்களுடைய தாத்தாவுடைய பிறவியாக இருப்பேன், அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு நான் பிள்ளையாக பிறந்திருக்கிறேன். அதுபோல் ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் நீங்கள் தாத்தாவோ பாட்டியாகவோ நீங்கள் இருந்திருப்பீங்க. இந்த ஆண் பெண் உருவ பேதபாடு இங்கே இருக்காது, அவ்வளோதான், அதுதான் வித்தியாசம். அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முன்னோர்கள் வழிபாடு மகாலய அமாவாசை வரையிலும். இந்த மாலையபக்ஷங்கிறது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு மட்டும், எல்லாருமே கொடுக்கலாம். அதில் உலகம் முழுவதும் எல்லாருமே அந்த மாலையபட்ச வழிபாடு செய்யலாம், பிதிர்தோஷம் நீங்கலாம். இந்த பிதிர்தோஷம் இல்லாமல் இருந்தால் ஒரு ஜாதகன் அல்லது ஜாதகி, பிதிர்தோஷம் இல்லைன்னா அவங்க ஒரு முதலமைச்சருக்கு சமமான ஜாதகம், அல்லது ஒரு பெரிய குடியரசுத் தலைவருக்கு சமமான ஜாதகம், பிரசிடெண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு ஜாதகம்னு அர்த்தம். எந்த ஜாதகத்தில் பிதிர்தோஷங்கள் இல்லையோ அவங்கெல்லாம் ஒரு ஹையஸ்ட் லெவலில் ரீச் ஆவாங்க, பல கோடி நவகோடி நாராயணனாக வாழ்வாங்க. அல்லது நவகோடி நாராயணனாக வாழ்ந்து பிதிர்தோஷங்கள் இருக்குமே ஆனால் சன்னியாச வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க. இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் இது எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, சும்மா நமக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு அந்த நாளெழுத்தை உச்சரிப்பதை விட, முன்னோர்கள் வழிபாடு செய்வீர்களேயானால் அதை கஷ்டமெல்லாம் நீங்கிடும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய, அப்படி இல்லைன்னா அந்த முன்னோர்களுடைய வழிபாடு செய்யுங்க உங்கள் கஷ்டம் தீரும்னு பகவான்
மகாவிஷ்ணுவானவர் அந்த கிருஷ்ண பரமாத்மா இந்த மானிடர்களுக்கெல்லாம் இந்த உயிரினங்கள் இந்த பூமியில் உள்ள இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிரினங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த புரட்டாசி மாதம் மாலையபட்சம் மகாலய அமாவாசை. இது இல்லாமல் இன்னும் ஆடி அமாவாசை இருக்குது, தை அமாவாசை இருக்குது, வருஷம் பூரா 12 அமாவாசை இருக்குது. அப்போ அதெல்லாம் அப்புறம் புண்ணிய கால தர்ப்பணங்கள்னு தனியாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் இன்னும் ரொம்ப சுமையாகிடும். அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் முன்னோர்கள் வழிபாடுகள் செய்வது சிறப்பு. அதுக்கு தான் இந்த மாலையபட்சம்னு வச்சுருக்கிறாங்க. அதே போல் இந்த புரட்டாசி மாதத்தில் யாரெல்லாம் முன்னோர்கள் வழிபாடு நிறைய நம்ம இந்த பிதிருதோஷங்கள், திலஹோமங்கள், திலஹோமம் இன்றைக்கி யாரும் சரியாக செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த பிரதிமைகள் வச்சுக்கிறாங்க, டெக்கரேஷன் நல்லா பண்ணிடுறாங்க, பிரதிமைகள் வச்சுக்கிறாங்க, அந்த உளுத்த மாவில் பாம்பு மாதிரிலாம் சர்ப்பங்களை எல்லாம் செஞ்சிடறாங்க. ஆனால் அதை ஸ்ரத்தையாக ஒழுங்காக செஞ்சு வைக்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் கிடையாது. ஏன்னா நான் ராமேஸ்வரம் போகிறேன் அப்படிங்கிறாங்க, 10,000 ரூபா 12,000 ரூபாங்கிறாங்க, பணம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த தில தர்ப்பணம் அதை நியாயமாக செஞ்சு வைக்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் கிடையாது. மக்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா என்னிடத்துல நிறைய அன்பர்கள் வரும்போது, அம்மா இதற்கு இப்படித்தான் செலவாகும், இப்படித்தான் பண்ணணும், இந்த இடத்துல தான் வச்சு பண்ணணும்னு தீர்மானமாக நான் சொல்லிடுறது உண்டு. அதுக்கு யார் கட்டுப்பட்டு நமக்கு வராங்களோ அவங்களுக்கு தான் நம்ம செஞ்சு வைக்கிறது. அது எந்த பூஜையாக இருந்தாலும் சரி தான். ஒரு சத்யநாராயண பூஜையாக இருக்கலாம், புரட்டாசி மாதத்தில் ஒரு சுதர்சன ஹோமமாக இருக்கலாம், நவராத்திரி பூஜையாக இருக்கலாம், நவாவரண பூஜையாக இருக்கலாம், அல்லது ஒரு லலிதா சகஸ்ரநாம பாராயணமாக இருக்கலாம், ஒரு மேரு பூஜையாக இருக்கலாம். அப்போ எதுவாக இருந்தாலும் அடியே நாம் போய் அதை செஞ்சு வைக்கிறோம், அவங்க இல்லத்துக்கு போய் நம்ம அதை செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்குன்னு சில வழிமுறைகள் நெறிமுறைகள் யார் அதை கடைபிடிக்கிறாங்களோ, நாம் சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளை யார் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறது. இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது, தர்மத்தில் போய் அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது கிடையாது, நம்ம அந்த இடத்துக்கு போகிறதும் கிடையாது. அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் முன்னோர்கள் வழிபாடு விஷ்ணு பாதத்திலே கொண்டு போய் வைக்கிறதுக்கு சமம். எவர் ஒருவர் இந்த புரட்டாசி மாதத்தில் முன்னோர் வழிபாடுகள் செய்கிறார்களோ அவர்கள் கொடுக்கக்கூடிய பிண்டம், அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தண்ணி எள்ளும் தண்ணியுமாக இருக்கக்கூடிய தர்ப்பணம் நேரடியாக பகவானுடைய விஷ்ணு பாதத்தில் கொண்டு சேர்ப்பதாக ஐதீகம். தர்மம் நான் சொல்லலை, தர்மம் சொல்லுது, முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது சத்திய வாக்கு, நான் சொல்லலை சுவாமி, பெரியவா சொல்லியிருக்கா. அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் கொடுக்கக்கூடிய தில தர்ப்பணங்கள் எல்லாமும், வைக்கக்கூடிய பிண்டங்கள் எல்லாமும் காசிகையா அக்ஷயவடத்துக்கு சமமானது, மகாவிஷ்ணுடைய பாதத்தில் வைக்கக்கூடியது. அதனால் அது ரொம்ப வசதியானது. அப்போ எவர் ஒருவர் இந்த புரட்டாசி மாதத்தில் முன்னோர் வழிபாடுகள் செய்கிறார்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த குடும்பம், அவங்களுடைய பிள்ளைகள், பேரம் பேத்திகள் முதல் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா மன கஷ்டமும் தீரும். நானே கண்கூடாக பார்த்துருக்கிறேன், நானே எத்தனையோ பேருக்கு பூஜை செஞ்சு கொடுத்துருக்கிறேன். திதி பூஜைகள் ஆகட்டும், அதற்கான பரிகாரங்கள் ஆகட்டும், நிறைய திதியே செஞ்சுருக்க மாட்டாங்க, விடுபட்டு இருக்கும். நான் செய்கிறதே இல்லை சாமி, செஞ்ச விட்டுட்டா சாமி அப்படின்ட்டுவாங்க. சில பேர் மதம் மாறி போயிருப்பாங்க, நான் அப்படி இங்கே கிறிஸ்டியனாக மாறிட்டாங்க சாமி, நான் பண்ணுறதில்ல சாமின்னுவாங்க. அப்படியே உன் கஷ்டத்துக்கு காரணமே அதுதான்டா. நீ எங்கே போனாலும் சரிதான், நீ செய்யலைன்னா உன் பங்காளி பங்காளி குடும்பமே பாதிக்கும், ஒரு பரம்பரையே பாதிக்கும். அப்போ அந்த மாதிரி இடம் மாறி போனவர்கள், அது மாதிரி எத்தனையோ அன்பர்களுக்கு நம்ம வழிகாமிச்சிருக்கோம். இந்த புரட்டாசி மாதத்தில் முன்னோர்கள் வழிபாடு மிக 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 முக்கியம். அந்த முன்னோர் வழிபாட்டை செய்வீர்களேயானால் அற்புதமான முறையில் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக, நிலையான மகிழ்ச்சி, நிலையான வருமானம், நிலையான ஆயுள் காலம், ஆரோக்கியம், தைரியம், விஜயம், வீரியம், எல்லா சௌபாகியமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இதேனும் உங்களுக்கு இந்த திதி பூஜை செய்கிறதுல சந்தேகமாக இருக்குது, இல்லை பிதிர்தோஷங்கள் சந்தேகமாக இருக்குது, ஜாதகத்தில் ஒரு சந்தேகமாக இருக்குது, அப்படி இல்லைனாக்கா இது எங்கே செய்கிறது, எப்படி செய்கிறதுன்னு தெரியல, செஞ்சிட்டோம் அது கரெக்டாக, இப்படியெல்லாம் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படுமே ஆனால் தாராளமாக நீங்கள் ஒரு வாய்ஸ் நோட் போட்டு தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அதுக்கு உங்களுக்கு சந்தேகங்களும் தீர்த்து வைக்கப்படும். அப்போது புரட்டாசி மாதத்தில் முன்னோர்கள் வழிபாடு சிறப்பு. இதுக்கு அடுத்தபடியாக புரட்டாசி மாதம் வேறு எதுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்பீர்களேயானால் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு. இப்போது நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியலங்கிறாங்க. எங்களுக்கு குலதெய்வம் தெரியல சாமி, எந்த குலதெய்வம் என்ன குலதெய்வம்னு எங்களுக்கு தெரியலைங்க, எங்கள் மாமியார் காட்டலை, மாமனார் காட்டலை அப்படின்வாங்க. பொதுவாக சிறு சிறு தெய்வங்கள் தான் குலதெய்வமாக இருக்கும். ஐயனாரப்பன், முனீஸ்வரன், அந்த காலத்தில் மரங்களுக்கு கீழே கல் நட்டு சாமி கும்பிட்றது தான் வழக்கம். அப்புறம்தான் ஆலயங்கள்லாம் ஏற்பட்டது, அப்புறம்தான் உருவ வழிபாடு ஏற்பட்டது, பிம்பங்கள் சிலாரூபமாக விக்கிரகங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தது, பஞ்சலோகங்கள்லாம் அப்புறம் தான் வந்தது.
உண்மையிலேயே நமக்கு என்ன பழக்கம்னா பஞ்சபூத வழிபாடு. சார் ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம இந்து தர்மம் ஒசத்தியான தர்மம். எப்படி சொல்கிறீங்க சாமி? மரம், செடி, கொடி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாத்தையும் நாம் மனசார வணங்குறோம். நமக்கு ஏன் சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது தெரியுமா? யாராவது நம்மளை ஏளனம் செய்தால் கூட மரத்தை கும்பிட்றான்டான், டேய் அது ஒரு மைல் கல்லுடா அப்படின்வார். ஒரு படத்தில் ஒருத்தர் சொல்லுவார், டேய் அது ஒரு மைல் கல்லுடா, ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல இருக்குண்டா அப்படின்வார். அதுவா விஷயம், எனக்கு அது சாமிடா அப்படின்வான். இப்போ இது ரெண்டில் எது உண்மை? ரெண்டுமே உண்மை. அது 1 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல கல் இருக்குன்றது உண்மை, இவனுக்கு அதுதான் குலசாமி என்பதும் உண்மை. எப்படி சார்? ஆரம்ப காலத்தில் இவனுக்கு எதை கும்பிடுறதுனே தெரியாது சார், மரத்தை வழிபாட்டு செய்தான் சார். அதுதான் நம்ம தர்மம் சொல்லுது. சாமி சொல்கிறார், பரமாத்மா சொல்கிறார், எதை எதுவாக நீ எண்ணுகிறாயோ அதில் அதுவாகவே நான் மாறுவேன். உனக்கு ஒரு கல் தான் பிடிச்சிருக்குனாக்க அந்த கல்லுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு ஒரு விளக்கேற்றி வச்சு நீ தாண்டா சாமி, நீ தாண்டா என்னை காப்பாற்றணும் அப்படின்னா நீ அறியாமையில் இருக்கிற. போனால் போது நான் அதுக்குள்ளே நீ எங்கே வணங்குறியோ நான் அங்கே உன்னை காப்பாற்றுறேன். உனக்கு மரம் தான் பிடிச்சிருக்குனாக்கா மரத்துக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு பூ வச்சு ஒரு புடவையை சாத்தி அம்மா நீதாம்மா காப்பாற்றணும்னா அதுவும் உன்னுடைய அறியாமை. நான் மரத்துலேருந்து உன்னை காப்பாற்றுறேன். ஒரு கல் நட்டு கல்லுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அபிஷேகம் பண்ணி ஆராதனை செய்து நீதாண்டா சாமின்னா நான் அந்த கல்லுலேருந்து உன்னை காப்பாற்றுறேன். சார் வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சு நீ தான் நல்விளக்கு, நீ தான் எங்கள் குலதெய்வம்னு சொன்னான்னா தீப ஒளியிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன். கோவிலுக்கு போனால் கோவிலில் வச்சு காப்பாற்றுறேன். இது எதுவுமே வேணாம், நீ எனக்குள்ளே இருக்க, நான் உட்காந்து தியானம் பண்ணுறேன், மனசார உன்னை தியானம் பண்ணுறேன், நான் உனக்குள்ளே இருந்து காப்பாற்றுறேன். டேய் நானே தெய்வம் நீ நானும் பேசிக்கிறோமா அப்படியும் வழங்கலாம். அப்போ நம்ம சாமி என்ன சொல்கிறாரு, நம்ம தர்மம் என்ன சொல்லுது, உனக்கு எதில் பிடிச்சிருக்கோ நீ எங்கே கூப்பிட்றையோ எதை நீ நம்புகிறாயோ அதில் நான் இருப்பேன். இப்போ இவன் சொன்னது உண்மையாக போயிடுதா இல்லையா? இப்போ 2 பேர் சொன்னது உண்மையாக போயிடுதா இல்லையா? நீ எங்கே கூப்பிட்றையோ நீ எதை நம்புறையோ அதில் நான் இருப்பேன், அங்கேருந்து உன்னை காப்பாற்றும். அதனால தான் பிரகலாதனுக்கு தூணில் இருந்து சுவாமி வந்தார். புரியுதுங்களா? அப்போது ரொம்ப குடும்பங்களுக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் சாட்சியோடு எடுத்து சொல்லணும், ஆதாரத்தோடு எடுத்து சொல்லணும், பிரமாணத்தோடு சொல்லணும். சும்மா போகிற போக்கில் அள்ளி விட்டு போகிற விஷயம் கிடையாது இது. ஏதோ ஒன்று வளரிட்டு போகிற விஷயம் கிடையாது இது. ஆதாரத்தோடு பேச வேண்டும். அதுதான் நம்முடைய இந்து தர்மம். அப்படி பார்க்கின்ற பொழுது நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியறதில்லை. ஃபாஸ்ட் வேர்ல்டு அப்படிங்கிறாங்க, டெக்னாலஜி வளர்ந்து சார் நீங்கள் என்ன வேணாலும் வளர்ந்து போகலாம் சார். வயிற்று வலிச்சதுன்னா ஒன்று ஆஸ்பத்திரிக்கு போகணும், இல்லைனா உணவு கட்டுப்பாடு வரணும், இல்லைனா 2 சுக்கோ இஞ்சியோ உள்ளே போகணும். இது 3ல் ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் வயிற்று வலி சரியாக போகும். நீங்கள் கம்ப்யூட்டர் டிஜிட்டலில் இருக்கலாம், ஆகாயத்தில் இருக்கலாம், ஃப்ளைட்டில் போகலாம், எங்கே வேணாலும் இங்கே இருங்க. ஒரு வயிற்று வலின்னு வந்துட்டால் பரிகாரம் 3 தான். ஒன்று டாக்டர்கிட்ட போகணும், இல்லைனா உணவு கட்டுப்பாடு, இல்லைனா சுக்கு இஞ்சி. உண்மையாக இல்லையா? நான் 25 30 இருக்கேன், நான் பிஇ படிச்சிருக்கேன்னா வயிற்று வலி சரியாக போகுமா? மக்களே, அதை போல் குலதெய்வ வழிபாடும் முக்கியம். நீ குலதெய்வத்தை வழிபாடு செய்யாமல் குலதெய்வத்தை வணங்காமல் நீ எங்கே போனாலும் இது ஜெயிக்க முடியாது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நீ யாராக வேண்டுமானாலும் இருந்துக்கோங்க, நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள், குலதெய்வம் வழிபாடு முக்கியம். அப்புறம் நான் கைலாஷ் போயிட்டு வந்தேன், 5 வாட்டி கைலாஷ் போயிட்டேன், 7 வாட்டி கேதார்நாத் போயிட்டு வந்தேன், முக்திநாத் போயிட்டு வந்தேன், வேர்ல்டு வீடு நான் கேலக்ஸி போயிட்டு வந்தேன், ஒன்றும் புண்ணியம் கிடையாது. குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சியா? இல்லை சாமி, அவன் புண்ணியம் கிடையாதுடா, நீ போய் குலதெய்வத்தை பார்த்துட்டு வா. அப்போ குலதெய்வம் என்பது என்ன? சிறு சிறு தெய்வங்கள். அப்போ இதெல்லாம் இப்போ எதுக்கு சாமியை சொல்கிறீங்க? புரட்டாசி மாதத்துக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம்? உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்களுக்கு ஏதேனும் குலதெய்வத்தில் வழிபாட்டில் விடுபட்டிருக்குமே ஆனால், ஒரு கேப் ஏற்பட்டிருக்குமே ஆனால், நான் 10 வருஷம் ஆயிடுச்சு ஊருக்கு போயிட்ட, குலதெய்வமே நான் போலைங்க, எனக்கு சப்தகன்னி தான் எனக்கு குலதெய்வம். வாராகி, வைஷ்ணவி, இந்திராணி, சாமுண்டி, பிராமி, கௌமாரி, மாகேஸ்வரி, சப்தகன்னி தாங்க.
செல்லியம்மன், பச்சையம்மன், வாழையம்மன், சிறு சிறு தெய்வங்கள், முனீஸ்வரன், பால் முனீஸ்வரன், அய்யனாரப்பன், கருப்புசாமி, சுடலமாடசாமி, இதில் எது வேண்டுமானாலும் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கலாம். வழிபாடு விட்டு போச்சா தெரியலையா, புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் கும்பிடுங்க, தலிகை போடுங்க. சார், இந்த வருஷம் புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமை வருது. 4 சனிக்கிழமையும் மாவுளுக்கு மாவு போடுங்க, தலிகை போடுங்க. உங்கள் ஐயா எனக்கு குலதெய்வமே தெரியல, மகாவிஷ்ணு. ஏன்னா எதுவாக இருந்தாலும் மகாவிஷ்ணு கிட்ட உள்ளதான் ஐக்கியம். இந்த சப்தகன்னிகள் சொல்கிறமே, வாராகி அந்த ஆளும் பண்ணது. நிறைய மாரியம்மன் கோயிலெலாம் போய் பார்ப்பீங்க. ஆடி மாதம் அந்த கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி, திருவிழா சமயத்தில் கோவிந்தா போடுவோம். கோவிந்தா சாமி வந்தவங்களாம் கோவிந்தா சொல்லுவாங்க, மாரியம்மா சொல்ல மாட்டாங்க. அது எந்த நீங்கள் அய்யனாரப்பன் கோயிலாக இருந்தாலும் கோவிந்தா சொல்லுவாங்க, அம்மன் கோவிலாக இருந்தாலும் கோவிந்தா சொல்லுவாங்க, கருப்புசாமி கோவிலாக இருந்தாலும் கோவிந்தா சொல்லுவாங்க, சுடலமாட சாமியாக இருந்தாலும் கோவிந்தா சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த சிறு சிறு தெய்வங்கள் எல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா பெருமாளுடைய திருவடியில் சமர்ப்பணம். அப்போ ஒருவேளை நீங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு விடுபட்டிருக்குமேயானால், இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள், இதெல்லாம் பரிகார ரகசியங்கள். அவ்வளோ சீக்கிரம் யாருக்கு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. எந்த யூடியூப்பில் தேடினாலும் இந்த மாதிரியான ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைக்காது. இது அனுபவத்தில் வரக்கூடியது. எந்த புத்தகத்திலும் இது இருக்காது. இதெல்லாம் ஜோதிட பரிகாரங்கள். என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நாம் சொல்லி நிறைய அவங்களுக்கு சரி பண்ணி விடுறதுக்காக சொல்லக்கூடிய பரிகாரங்கள். அது இன்றைக்கி இந்தியா கிளிட்ஸ் மூலமாக பிரபஞ்சம் முழுவதும் உலக மக்கள் அனைவருக்கும் அது எளிமையாக போய் சேருது. அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு விடுபட்டு இருக்குமேயானால், என் அன்பு பக்தர்களே, உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம். என்ன பண்ணணும்? புரட்டாசி சனிக்கிழமை காலம்பரை எழுந்து வீடை ஃபுல்லாக நல்லா ஜம்முன்னு சாணம் போட்டு துடைச்சிடணும். சாணம்லாம் இன்றைக்கி கிடையாது. அட்லீஸ்ட்டு நம்முடைய மோடிஜி அற்புதமான, நமக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான வரம், நம்முடைய பிரைம் மினிஸ்டர். போஸ்ட் ஆஃபீஸ் போனால் கங்கா வாட்டர் கிடைக்கிது சுவாமி, இங்கே எங்கே வேண்டுமானாலும் இருங்க, கங்கா தண்ணியை கொண்டு வந்து ஜம்முன்னு வீடை அலம்பி விடுங்க, வீடை சுத்தப்படுத்துங்க, படத்தெல்லாம் எடுத்து தொடச்சி வைங்க. ஒரு 1/4 டம்ளர் பச்சரிசியை நினச்சி, ஒரு துணியை நினச்சி நல்லா அதை வெயிலை உணர்த்தி வச்சுருங்க. காலம்புரை எதுவும் சாப்பிடாதீங்க, அன்ன ஆகாரம் எடுத்துக்காதீங்க. வேணா ஒரு டம்ளர் காப்பி போங்க, ஜம்முன்னு குளிச்சுட்டு வாங்க. 9:10 அன்றைக்கி ராகு காலம், சனிக்கிழமை அன்றைக்கி 9:10 ராகு காலம். பிஃபோர் 9 ஒரு பெருமாள் படத்தை எடுத்து வைங்க, துளசி மாலையை போடுங்க. சார், உங்களுக்கு மல்லிகைப்பூ தேவையில்லை, தாமரைப்பூ தேவையில்லை, செண்பகப்பூ தேவையில்லை, சாமந்தி, பணமே தேவையில்லை. துளசி பறிச்சாங்க, துளசி பறிச்சுன்னு கட்டுங்க, அலமுங்க, படத்துக்கு சாத்துங்க, பெருமாள் படத்துக்கு சாத்துங்க. அழகாக ஒரு இலையை போடுங்க, ஒரு இலை, 3 இலை, 5 இலை அகலமாக போடுங்க. அந்த நினச்சி வச்ச அரிசி மாவை இடித்து வெல்லம் கலந்து, நெய் கலந்து, தேன் கலந்து, தினை மாவு கலந்து மாவிளக்கு மாவு போடுங்க. சுற்றி அன்னங்கள், சக்கரை பொங்கலோ சித்ரா அன்னங்களோ அழகாக செய்து அந்த இலையை சுற்றி அன்னங்கள் அடுக்கி, வெத்தலை பாக்கு, தாம்பூலம் வச்சு, பழங்கள் வச்சு, உங்களுக்கு மந்திரமே தெரிய வேண்டாம், கோவிந்தா கோவிந்தா நாமாவளி சொல்லுங்க. இதில் என்ன கஷ்டம்? கோவிந்தா சொல்கிறதுல ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா? பெரிய மந்திரமாக அது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அது எல்லாத்தையும் விட வசதியான சக்தி வாய்ந்த ஒரு நாமாவளி கோவிந்தா. அப்போ யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியவில்லையோ, அல்லது குலதெய்வ வழிபாடுகள் விடுபட்டிருக்கோ, அவங்க எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு அற்புதமான பொக்கிஷம் புரட்டாசி மாத சனிக்கிழமை. புரட்டாசி மாதம் சனிக்கிழமை சாமி கும்பிட்டாக்கா குலதெய்வ வழிபாட்டுக்கு சமம். இன்னும் கூட அதை வசதியாக பண்ணலாம். எப்படி? ஒரு 4 பிராமணர்களை வர சொல்லி, ஒரு அக்கம் பக்கத்தில் கோவிலில் ஏதாவது வேலை செய்கிறாங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச ஐயமாருங்க, சார் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு வயசு சாப்பிட்டு போகலாமே. அப்படி இல்லை, வயசானவங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்க, பெரியப்பா, அத்தை, பாட்டி, தாத்தா பாட்டி வர சொல்லி உட்கார வச்சு அன்னாகாரம் பண்ணி கொடுக்கலாம். 4 பேருக்கு அன்றைக்கி சாப்பாடு போடலாம். இப்போ புரட்டாசி மாதம் பாருங்க, எவ்வளோ சனிக்கிழமை, எவ்வளோ சிறப்பு பாருங்கள். அப்போ புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு குலதெய்வ வழிபாட்டுக்கு சமம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Taste the Daily.